about the Windows operating system up to the Windows versions up to Windows 10 சரிங்களா நம்ம Windows OS ல என்னென்ன type of OS how many versions of OS in which year it has been developed and what are the descriptions what are the features are available in the operating systems has been seen in the last class. It is the only important 5 mark. Next topic is handling mouse. சுட்டியை அதாவது சுட்டியை கையாள்வது எப்படி அப்படிங்கறது அடுத்த கேள்வி. சரிங்களா? Before learning Windows operating system, you should know more about the mouse and its actions. அப்ப mouse எப்படி யூஸ் பண்றது? டச் பேட் இருக்கு இல்லீங்களா? அப்ப அதை எப்படி பயன்படுத்துறது? அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன இருக்கு அதனுடைய வேலைப்பாடுகள் அதுல எப்படிலாம் வேலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் அப்ப அதை கிளிக் பண்றது மூலமா அதை தொடுவது மூலமாவோ என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்க போறோம் பாயிண்ட் டு an item ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படிதான் மவுஸ் இருக்கு அப்படினு சொன்னா ஓகேங்களா this is the mouse இப்போ மவுஸ்ல இப்படி இருக்கு சரிங்களா this is the left click sorry left this is the right click right side this is the left side left click left button this is the left button this is the right button in more of it has in the center we have scroll bar உருள் பட்டை ஒன்று இருக்கும் சரிங்களா ஸ்க்ரோல் பட்டன் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன் தி ஐட்டம் அப்ப இந்த மவுஸ் மூலமா மானிட்டர்ல உங்களுக்கு என்ன தெரியும் மவுஸ் பாயிண்டர் தெரியும் எப்படி இருக்கும் ஏரோ மாதிரி இருக்கும் இஸ் தி டிஃபால்ட் ஐகான் இப்படி தான் இருக்கும் இல்லீங்களா ஏரோ மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் டு தி ஐட்டம் to an item for example this is the pointer this is the pointer of the mouse அப்போ உங்களுக்கு ஐகான்ஸ் நிறைய இருக்கும் இல்ல ஃபைல்ஸ் இருக்கும் அப்ப அந்த ஃபைல்ஸ் மேல மூவ் பண்ணி கொண்டு போறது அதுதான் இது பாயிண்ட் ஆன் தி ஐட்டம் மூவ் தி மவுஸ் பாயிண்டர் ஓவர் தி ஐட்டம் மேபி இட்ஸ் ஐகான் ஆர் ஃபைல்ஸ் ஆர் ஆடியோ ஆர் வீடியோ என்ன ஃபைல் ஆனாலும் இருக்கலாம் ஃபோல்டர்ஸா இருக்கலாம் அத மேல கொண்டு போய் நகர்த்தி வைக்கிறது and to move the mouse to over the item okay next click point to the item on the screen press and release the left mouse button அப்ப இப்படி பிடிக்கிறீங்க அப்ப உங்களுடைய left button இப்போ உங்களுக்கு left side இருக்கும் I am the left hand user அப்படின்றதனால நான் என்ன பண்ணிருக்கேன் left side இந்த பக்கம் இருக்கு right side இந்த பக்கம் இருக்கு அப்ப left side உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்டர் the middle fingerல நீங்க கிளிக் பண்ணனும் ரைட் சைடு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ மாறி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் யூசருக்கு மாறி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுடைய தம் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலால தொடறது என்னது லெஃப்ட் பட்டன் ஓகேங்களா இப்படி இருக்கும் உங்களுடைய ஆள்காட்டி விரலால ரைட் ஹேண்ட் யூசரா இருந்தா உங்களுடைய ஆள்காட்டி விரலால தொடக்கூடிய பட்டன் என்னது லெஃப்ட் பட்டன் suppose you are a left hand user and the center right click அதாவது நடுவரல மிடில் ஃபிங்கரால கிளிக் பண்றது இந்த சைடு வந்து என்ன இருக்கணும் லெஃப்ட் ரைட் ஓகேங்களா ரைட் சைடு இது ரைட் கிளிக் ஓகேங்களா இது லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லீங்களா அப்ப இந்த மவுஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் உங்களுக்கு படத்திலே காமிச்சிருக்காங்க உங்களுடைய சுட்டு விரல் அதாவது ஆள்காட்டி விரலால தொடறது ஓகேங்களா அப்ப அதுல ஒரு கிளிக் அப்படியே இந்த பட்டனை ஒரு கிளிக் கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குறத ஒரு கிளிக் கொடுக்குறீங்க அப்படினா என்ன பண்ணனும் அப்ப நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஆக்ஷன்ஸ் will be selected அப்ப எதை கிளிக் பண்றோமோ அது என்ன ஆகும் செலக்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பாயிண்ட் to the item on the screen press and release the right mouse button clicking the right mouse button display the pop up menu with the various options suppose நீங்க right click பண்றீங்க அப்படினா various options will be displayed
அப்படினு சொல்றாங்க. What are all the options will be display means copy வரலாம், cut, and then new, delete, properties, and then move, send to, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், more options will be available, various options are available னு சொல்றாங்க. double click, point to the item on the screen, quick press twice the left button. left button இரண்டு முறை கிளிக் செய்யறது. அதை கிளிக் பண்றது மூலமா என்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும் பாத்தீங்கன்னா it will be open on the screen. அப்ப நம்ம செட் பண்றது. next drag and drop, இழுத்து விடுதல், drag and drop, இரண்டு முறை கிளிக் செய்ய. ஃபர்ஸ்ட் பாயிண்டிங், அதன் மீது கிளிக் செய்யறது, பாயிண்ட் பண்றது, அது கிட்ட நகர்த்தி கொண்டு வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் ஆக்ஷன் ஒரு முறை கிளிக் செய்தல். இரண்டாவது வலது கிளிக் செய்தல், வலது அழுத்தம் கொடுத்தல், வலது பட்டனை அழுத்தம் கொடுத்தல். அடுத்தது இரண்டு முறை கிளிக் செய்யறது. அடுத்தது drag and drop, இழுத்து விடுதல். point on the item, then hold the left mouse button. As you move the pointer, press and you have reached to the desired position, release the mouse button. For example, we இந்த ஒரு ஐகானையோ ஒரு ஐட்டமே நம்ம மூவ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்டர் கொண்டு போய் வைக்கிறீங்க, வச்சு லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ண அப்படியே டிராக் பண்ணி இழுக்குறீங்க, டிராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணீங்க ரிலீஸ் பண்றீங்க. it will be moved to here. Whether you want to move the file to various folders means want to move the first open the folder and then move it to the folder location. அந்த folder ஓட location move பண்ணீங்கன்னா it will be moved to the folder. Okay, எடுத்து விடுதல். next windows desktop, windows திரைப்பலகை. ஓகேங்களா? open the screen, the opening screen of the windows is called desktop. முகப்பு திரை அப்படினு சொல்றோம். desktop or முகப்பு திரை அல்லது திரைப்பலகை அப்படினு சொல்றோம். ஓகே, the desktop of your computer may look different from what is seen in figure. அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இங்க பார்க்கறக்கூடிய பக்கத்துல அந்த டிஸ்ப்ளேல என்னது முகப்பு திரை desktop அப்படினு சொல்றோம். this is because windows allows you to change the appearances of your desktop. For example, in your gadgets, electronic gadgets நீங்க டிஸ்ப்ளே மாத்துறீங்க, உங்களுடைய ஸ்மார்ட் போன் ஆர் டேப் ஆர் ஐபோன்ஸ் இதெல்லாம் என்ன பண்றீங்க முகப்பு திரை நம்ம ஓபனிங் ஸ்கிரீன் பார்க்கணும். இந்த ஓபனிங் ஸ்கிரீன்ல என்னெல்லாம் நீங்க appearance மாத்துவீங்க, மேபி wallpapers, மேபி ஐகான்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, themes செட் பண்றது, இது எல்லாமே தான். இந்த figure 5.3 the desktop shows the start button, taskbar, notification area and date and time இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்ப taskbar ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது, and then date and time, notification bars என்னெல்லாம் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நோட்டிஃபை பண்றது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் காணப்படுவது என்னது முகப்பு திரை desktop. desktopல என்ன ஆகும், ஐகான்ஸ், folders, start menu, notification bars, date and time இதெல்லாம் இதுல இருக்கும். what are all the available on the desktop screenல என்னலாம் தெரியும் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, next the icon சின்னங்கள். icon is a graphical symbol. what is by icon அப்படினு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. icon is a graphical symbolic representation in the windows elements like files, folders, shortcuts, etc. அப்ப எதெல்லாம் நம்ம சின்னங்கள் சொல்றோம் அப்படினா முகப்பு திரையில தெரியக்கூடிய files and folders, சரிங்களா, கோப்பு மற்றும் கோப்புறைகள் அப்படினு சொல்றோம். and then shortcuts, these are all called as icons. icon plays the visual role of graphical user interface
based application. இப்ப GUI based application அந்த அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்கு தகுந்தால் போல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆகும் ன்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ், இந்த ஐகான்ஸ் there are different types of icons. ஓகேங்களா? இப்ப ஸ்டாண்டர்ட் ஐகான் ன்னு சொல்றாங்க. the icon which are available on the desktop by default. அப்ப ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் டிஃபால்ட்டா நம்ம கம்ப்யூட்டர்ல நியூவா ஒரு சாஃப்ட்வேர் OS போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த OS போடும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன சொல்றாங்க, டிஃபால்ட் ஐகான்ஸ், ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் னு சொல்றாங்க. what are the icons means my computer or this PC, my computer, otherwise my PC or this PC. and the control panel, internet explorer IE, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐகான்ஸ், ரீசைக்கிள் பின், these are the standard icons. ஓகேங்களா? okay, what are this? OS or my computer, documents and recycle bin. my documents னு சொல்றாங்க, documents these are the default icons. இப்ப இந்த மூணு கண்டிப்பா இருக்கும். இந்த மூணுனா இந்த கண்ட்ரோல் பேனல் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம just you want to choose பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா அதுவும் இருக்கும். you can move the desktop anytime by pressing the Windows plus D. so Windows plus D means Windows flag உடைய சிம்பல் உங்களுடைய கீபோர்ட்ல இருக்கும், அதர்வைஸ் win அப்படினு எழுதி இருக்கும். உங்களுடைய கீபோர்ட் பட்டன்ல win னு ஒரு கீ இருக்கும், அதர்வைஸ் இந்த மாதிரி Windows உடைய சிம்பல்ஸ் போடுறோம், Windows flag உடைய சிம்பல் இந்த மாதிரி போடுறோம். இந்த Windows சிம்பல் போட்ட பட்டன் இருக்கும், அதையும் D அப்படிங்கற சிம்பலை பிரஸ் பண்ணீங்கன்னா it will be shows the desktop. Windows plus D are using arrow peak while working in any application. You can see the figure 5.4 is known as arrow peak lies in the desktop. இந்த மாதிரி இருக்கும் அப்படினு சொல்றாங்க notification areasல. next, shortcut icon can be created by any application or files or folders. அப்ப ஷார்ட்கட் ஐகான் எதில இருந்து உருவாகுது அப்படினா அதே போலவே இன்னொரு சின்னம் உருவாக்கப்படுறதுதான் ஷார்ட்கட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மை கம்ப்யூட்டர்ன்றது டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் படம் இப்படி போடுறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்னதா இப்படி படம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அது ஐகான் சொல்றோம். அதே ஷார்ட்கட் ஐகான் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டுல ஐகான்ஸ்ல இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் இருக்கும். ஷார்ட்கட் ஐகான்ஸா இருந்தா அது என்னவா இருக்கும், அந்த ஏரோ மார்க்ஸ் போட்டிருக்கும் அப்படி இருக்கும். ஓகேவா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னர்ல ஏரோஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்றத பாருங்க, Adobe Reader, NHM Converter, இந்த மாதிரி K7 Converter, K7 Antivirus, Google Chrome, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர்ல உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஏரோ மார்க் தெரியும். அந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னது called as shortcut icons. This responds to the shortcut icon open a particular application. அந்த application open பண்றதுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம், நெட்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். next, disk drive icons. The disk drive icons graphically representation 5 disk drive options: hard disk, CD, DVD drive, pen drive, other removable storage such as mobile, smartphone, tab, etc. இது எல்லாமே அல இருக்கக்கூடிய ஐகான்ஸ், டெஸ்க்டாப் அதாவது டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். இது மட்டும் இல்லாம என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பென் டிரைவ் சொல்லும்போது பென் டிரைவுக்கான ஒரு சிம்பல் காமிக்கும். அதுவே CD போறோம்னா CD உடைய சிம்பல் இருக்கும், CD ஆர் DVD போறோம்னா. ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் எனி அதர் கேஜெட்ஸ் நம்ம கனெக்ட் பண்றோம்
whether it has a memory, அந்த memory இருக்கு அப்படினு சொன்னா அந்த any other informations ஆல gather பண்ணலாம் அப்படிங்கற இருக்கக்கூடிய devices USB pin மூலமா கனெக்ட் பண்றது, otherwise நம்மளுடைய லேப்டாப்ஸ்லயோ இல்ல பிசிலயே நம்ம என்ன பண்றோம், DVD read and writer driver, DVD driverல போடும்போது அதன் மூலமா என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதோ அது என்னன்னா சொல்றாங்க disk drive icons அப்படினு சொல்றாங்க. next the windows, the window திரை அப்படினு சொல்றோம். நம்ம ஜன்னல்னு சொல்றோம், அந்த ஜன்னல் திரைன்னு சொல்றோம், அப்ப திரை அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? windows is a typical rectangular area in an application or a document. இப்போ ஒரு திரை அப்படினு சொன்னா அது எப்படி இருக்கும்? It is representation of the rectangular area அப்படினு சொல்றாங்க, or a document. It's an area on the screen that display information for a specific program. for என்னது display பண்ணனும் சொன்னாங்க, display the specific task of the program. அப்ப அதுக்கு தகுந்தா போல அந்த application உடைய appearances மாறி இருக்கும். ஓகேங்களா? maybe அந்த application maybe it may be a document, it may be a folder or file, any other applications. There are different types of applications are available in the Windows. அப்ப next Windows applicationல Windows சொல்லிட்டோம், அதுல application window எப்படி இருக்கும்? It is an area on a computer screen with default boundaries and with which the information is displayed. அப்ப applications after all application window அது எப்படி இருக்கும்? Has a specific information is displayed on it அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? Okay. An application window contains an open application. For example, current applications such as Word or Paint, where is used for typing a document, preparing a printed documents prepare பண்றதுக்காக நமக்கு என்ன ஆகுது அதை யூஸ் பண்றோம். Paint is used to draw a drawing, otherwise preparing a ID something else. நமக்கு என்ன மாதிரி தோணுதோ நம்ம போய் வரையலாம், இல்ல பிக்சர்ஸ் எடுத்து எடிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்றது. Only one of this is active and the rest are inactive. இப்ப எது ஆக்டிவா இருக்குமோ அது வந்து என்னது is called as active application, others are rest, it's called as inactive application. இப்ப நீங்க ஒரே நேரத்துல வேர்டையும் ஓபன் பண்ணிருக்கீங்க, MS Word, மைக்ரோசாஃப்ட் வேர்டையும் ஓபன் பண்றீங்க, மைக்ரோசாஃப்ட் பெயிண்டையும் ஓபன் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்க, டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு டைப் பண்றீங்க. ஃபார் டைப்பிங் letter typing or document book preparation, question paper preparation ஏதோ பண்றீங்க. இதுல என்ன பண்றீங்க, பிக்சர்ஸ் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க either pictures or you are going to draw பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டு அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்றீங்களோ அந்த that application is called as active application. Others are going to be the rest. Other will be in a rest with open. அப்ப rest are these rest applications are called as inactive applications சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. Display the application window on open office writer and appearances of multiple desktop open overlap the desktop. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது கூகுள் குரோம் ஓபன் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபோல்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க, அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஆல் இன் inactive மெத்தட்ல இருக்கு. Okay. The document window is a selection of
the screen used to display the contents of the document. அப்ப content okay. The document window அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இருக்குன்னா அது என்ன இருக்கும் தலைப்பு பட்டை டைட்டில் பார் மெனு பார்ஸ் ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் and then working area அப்படினு இருக்கும். It may be in different properties, different purpose க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். But each and every one has a common properties. காமனா எல்லாத்துக்கும் பொதுவா ஒன்னு இருக்கும். பொதுவா ஒரு சில இது மாறாம இருக்கும். அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த ரெண்டு மூணு மாறாம இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா இந்த டைட்டில் பார் தலைப்பு பட்டை டைட்டில் பார்ன்றது மாறாது. எல்லா அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்கும் கண்டிப்பா தலைப்பு பட்டைன்னு ஒன்று இருக்கும். இது மெனு பார் ஃபைல் எடிட் வியூ இந்த மாதிரி மெனுஸ். It may be difference in different application, may be change ஆகலாம். home insert delete insert view layouts அந்த மாதிரி மேபி மாறும். ஆனா மெனு பார் ஏதோ ஒரு மெனு கண்டிப்பா இருக்கும். மெனுஸ் கண்டிப்பா மெனு பார் and then task அந்த டாஸ்க் பார் சொல்லி கீழே or status bar task bar or status நிலைமை பட்டை and then scroll bars inside இருக்கும். உருள் திரை அப்படின்னு சொல்றோம். உருள் பட்டை scroll bar இது எல்லாம் இருக்கும் காமனா இருக்கக்கூடிய மெனு காமனா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் னு சொல்றாங்க. அது டைட்டில் டூல் பார்ஸ் இதெல்ல டூல்ஸ் இருக்கும். மேபி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படினா அதுல டூல்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த டூல் பார் இருக்கும். கருவி பட்டை டூல் பார் ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால அதெல்லாம் இருக்கு. அப்ளிகேஷன் விண்டோ டாக்குமெண்ட்ஸ் விண்டோ ரூலர் மேபி இட் ஹஸ் ரூலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா வேர்ட் எக்ஸல் ஓபன் பண்றீங்கன்னா அதுல ரூலர் இருக்கும். இல்ல அப்படின்னா அதுல ரூலர்ஸ் இருக்காது. ஓகேங்களா. வேர்ட் ஓபன் பண்றீங்க போட்டோஷாப்ஸ் இதெல்லாம் என்ன இருக்கும் ரூலர்ஸ் இருக்கும். ஓகே அது இதெல்லாம் என்ன சொல்றாங்க கார்னர்ஸ் திஸ் ஃபோர் சைடு கார்னர்ஸ் என்ன சொல்றாங்க கார்னர் பார் என்ன சொல்றாங்க கார்னர்ஸ் ஆர் பார்டர்ஸ் எல்லைகள் அப்படின்னு சொல்றாங்க. பார்டர் ஆர் கார்னர்ஸ் இந்த மூலைகளை கார்னர் சொல்றாங்க. இந்த four sides இந்த ஸ்கொயர் ஷேப் என்ன சொல்றாங்க பார்டர்ஸ். அப்புறம் இந்த ஏரியா என்ன சொல்றாங்க ஒயிட் ஏரியாவா இருக்குதுன்னா ஒயிட் ஏரியா கன்டென்ட் ஏரியாவா என்ன சொல்றாங்க வர்க்கிங் ஏரியா கன்டென்ட் ஏரியா வர்க்கிங் ஏரியா கன்டென்ட் ஏரியா content area and display அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் elements of the windows அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைட்டில் பார் கார்னர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்க்ரோல் பார்ஸ் அதெல்லாம் இருக்கு. இங்க வீடியோ ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்கும். வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். வெர்டிகல்னா படுக்கை கோடா இருக்கும். ஹரிசாண்டல்னா நிலை கோடுகளா இருக்கும். ஓகேங்களா. வெர்டிகல் ஹரிசாண்டல் ஓகேங்களா. இது vertical bar இது horizontal படுக்கை கோடு horizontal bar ஓகேங்களா. ஓகே மெனு பார் அப்படின்னு கருவி பட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா. மெனு பார் is seen under the title bar. மெனு பார்ன்றது எதுக்கு கீழ இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்கு கீழ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா. கருவி மெனு பார் can be accessed by pressing alt key and letter appearance in underline the menu bar. Suppose the appearance அந்த மெனுவை கீபோர்ட்
கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமா அக்சஸ் பண்ணனும் அப்படினா want to use the alt key and then press the underlined letters. So for example, alt F means we can access the file menu options. Okay, additionally press alt or F10 brings the focus on the first menu. Suppose நீங்க first menu தான் சூஸ் பண்ண தெரியுது, செகண்ட் மெனுக்குள்ள எனக்கு ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படினா ஃபோக்கஸை கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் ஏரோஸை பிரஸ் பண்ணா it will be moved to the next menu options. அதுக்கு எதை யூஸ் பண்ணனும்? F10 alt or F10 கீயை பிரஸ் பண்றது மூலமா it focus on the first menu. alt கீயை பிரஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க போவோம்? It will be focus on the first menu. Otherwise press the F10 key. F10 key press பண்றது மூலமா F10 key press பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? first menu உடைய the selections பண்ணிக்கலாம். In Windows 7 in the absence of menu bar click organizing and from the drop down menu click the layout options. அப்ப suppose Windows 7 ல என்ன கிடையாது, options of menus இல்லங்கும் பொழுது என்ன பண்ணிக்கலாம்? organization அப்படினு சொல்லி organize அப்படிங்கறத விட்டு layoutsல நம்ம ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். select the desired items from the list. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்றாங்க. next workspace or working area னு சொல்றோம். The workspace is the area the document window to enter or type the content text in your documents. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது நம்ம டைப் பண்றதுக்காகவோ otherwise maybe it is and a paint means we can draw a picture or typing a text on it. Text டைப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். next scroll bars. The scroll bars are used to scroll their workspace horizontal or vertical. vertical ஆகவோ அல்லது horizontal ஆகவோ நகர்த்தி பார்க்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படி சொல்றாங்க. next corners and borders. Corners and borders of the windows helps to drag and resize the window. அது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படினா அந்த விண்டோவை சின்னதாக்கவோ இல்ல பெருசாக்கவோ இல்ல நகர்த்துறதுக்காகவோ தான் அந்த corners and borders are used. ஓகேங்களா? The mouse pointer changes the double-headed arrow when pointing over the border or the corner. The cornerலயோ இல்ல இந்த border, the four side borders கொண்டு போய் வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருதலை அம்புக்குறிகளாக மாறும் அப்படினு சொல்றாங்க. இருதலை அம்புக்குறிகளாக மாறும் அப்படினு சொல்றாங்க. இந்த மாதிரி இருதலை அம்புக்குறிகளாக மாற்றப்படும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா இந்த கார்னர்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி மாறும். இங்க வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இருதலை அம்புக்குறிகளாக மாறும் பொழுது என்ன பண்ணிக்கலாம்? ரீசைஸ் பண்ணலாம். whether you go to the corners means it will be equally height and width will be reduced or increased. இப்போ நீங்க கார்னர்ஸ்ல four side cornersல வச்சு drag பண்ணீங்கன்னா it will be equally resize or increase the height and width. whether or go to the bordersல வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு bordersல வச்சு drag பண்ணீங்க அப்படினா கிளிக் பண்ணி drag பண்ணீங்கன்னா it will reduce height or width or increase the height or width only. நீங்க ஏதாவது ஒரு சைடு bordersல வச்சு பண்ணீங்கன்னா உங்க ஹைட் குறையும் இல்ல இன்கிரீஸ் அதிகமாகும். அதே மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறதா இந்த இது. நெக்ஸ்ட் explore the computer. அப்ப கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடியது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு in the lowest left hand corner. இந்த மூலையில கீழ இடது பக்கம் மூலையில இந்த இடத்துல இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க? ஸ்டார்ட் மெனு. in the lower left hand corner of the Windows screen is the start menu, start button. When you click on the
button, the start menu will appear. Using the start menu you can start any application. Start menu click பண்றது மூலமாக விண்டோஸ்னா விண்டோஸ் flag symbol click போடணும் இல்லையா விண்டோஸ் flag பட்டன் இப்படி போட்டுருக்கோம் இந்த விண்டோஸ் flag பட்டன் போட்டுருக்கோம் otherwise any other Linux OS யூஸ் பண்றீங்கன்னா Linux அந்த Linux உடைய symbols போட்டுருப்போம் Ubuntu OS இருந்தா Ubuntu உடைய symbol Ubuntu உடைய symbol இருக்கும் next lessonல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி Ubuntu உடைய symbol போட்டுருப்போம் otherwise penguin symbol இருக்கும் Linux OS இருந்தா penguin symbols இருக்கும் maybe change various types of OS பொறுத்து இப்போ Windowsனா flag symbol the flag symbol click பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் more than application names are with icons will be displayed when you are clicking on the separate individual icon it will be open as a separated application program open ஆகும் next is taskbar at the bottom of the screen is the horizontal bar called taskbar. What is by taskbar? At the bottom of the screen, the horizontal bar is called as taskbar. Adin சொல்றாங்க. This bar contains from left to right the start menu, shortcut to various programs, minimized programs, and extreme right corner you can see the system tray which consists of volume control network date and time etc. அப்ப task barல பாத்தீங்கன்னா பணிப்பட்டை அப்படினு சொல்றாங்க தமிழ்ல பணிப்பட்டை task bar அப்படினு சொல்றாங்க task bar அப்படினா கீழ இந்த bottom of the screenல இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த விண்டோஸ் flag பட்டன் இருக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் வேரியஸ் application icons display ஆகும் and then shortcut icons will be displayed and then minimized application and then rightmost tray ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க notification bars இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுருக்கோம் notification bars இருக்கும் இந்த date and time volume இருக்கும் date and time network control னா இந்த network symbol போட்டு இந்த மாதிரி networks இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குறதா சொல்லிருக்காங்க இந்த இன்சாராதி containing all the taskbar பணிப்பட்டை quick launcher உள்ள quick launching நம்ம ஏதாவது ஒரு quick launching ஓபன் பண்ணிட்டோம்னா அது இருக்கும் டெஸ்க்டாப் இல்ல மை டாக்குமெண்ட்ஸ் otherwise your personal folders ஏதாவது ஓபன் பண்ணி சொன்னா அதெல்லாம் இருக்குறது தான் சொல்லிருக்காங்க default language network icon volume adjustment date and time arrow peak buttons இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க next computer icons ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்து the computer icons also has small changes by clicking this icon the user can see the disk drives அப்ப my computer அப்படிங்கற ஐகானை கிளிக் பண்றது மூலமா தான் my computer என்ற ஐகானை கிளிக் பண்றது மூலமா இந்த மாதிரி ஒரு ஐகான்ஸ் இருக்கும் my computer என்ற ஒரு ஐகான் இருக்கும் அந்த ஐகானை கிளிக் பண்றது மூலமா என்ன ஆகும் it will be display the disk drive icons disk drive moments in the system அந்த சிஸ்டத்துல எத்தனை disk drive இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியும் Windows XP Vista these icons are called as Windows XP ல Vista எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கீழ கொடுத்திருக்காங்க Windows XP 7 இதெல்லாம் இருக்குறதா காமிச்சிருக்காங்க Vista எல்லாம் பாத்தீங்கன்னா my computer அப்படினு இருக்கு Windows 7 ல கம்ப்யூட்டர்ல இருக்குது Windows 8 ல this PC and then Windows 10 லயும் this PC அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா Windows covers this PC the functionality of the computer icon remains the same in
all versions of Windows. எல்லா வெர்ஷன்லயும் அதனுடைய பயன்பாடுன்றது ஒண்ணா தான் இருக்கு. ஆனா அதனுடைய ஐகான் அதனுடைய சின்னங்களுடைய படம் மட்டும் தான் இருக்கு. டிஃபரண்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன். அப்ப ஸ்டார்ட் பண்றது க்ளோஸ் பண்றது எப்படி க்ளோஸ் பண்றது அப்படினு பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட்ஸ் clicking on the start button and then point all programs. அப்ப என்ன பண்ணனும்? ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றீங்க. அதுல போய்ட்டு all programs clicking on the separate program icons. The program menu appears. The point a group of containing applications you want to start. எந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணனும்னா அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே ஓபன் பண்றீங்க. ஓகே. You can also open the application by clicking run on the start menu and name the application. அப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படினு சொல்றாங்க. Another option of the opening the applications. அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு இரண்டு முறைகள் இருக்கு. ஒன்னு தான் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணி அதுல ஆல் ப்ரோகிராம்ஸ்ல போயிட்டு for example I want to open a MS Word means go to the all programs Microsoft Office அப்படிங்கறது அதுல கிளிக் பண்ணனும். Office 2007 maybe 2013 ஏதோ இருக்கு அப்படினா அதுல போனா அதுக்கு அப்புறம் Microsoft Office Word அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? It will be appear open ஆகும். அது அப்படி இல்லையா open the run dialog box. run dialog box open பண்றீங்க. runல போயிட்டு அதுல open அப்படின்றதுல openன்ற ஒரு box இருக்கும். அதுல போயிட்டு என்ன பண்ணனும்? word otherwise will word அப்படின்னு கொடுத்துட்டு open okay அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா it will be appear. சரிங்களா? அந்த அப்ளிகேஷனோட நேம் அதுல கொடுக்கணும். போட்டீங்கன்னா it will be appear. You also click the அப்பனா க்ளோஸ் பண்றதுக்கு maybe close bars. இப்போ ஒரு விண்டோ இருக்கு அப்படினு சொன்னா இந்த டைட்டில் பார் you have here two or three buttons are available in the title bar. ஒன்னு க்ளோஸ் பார் மட்டும் இருக்கும். otherwise க்ளோஸ் பார் and minimize பார் இருக்கும். otherwise இன்னொன்னு இருக்கும் maximize பார். இந்த மாதிரி மூன்று விதமான பொத்தான்கள் அதுல இருக்கும். first one is close red color cross symbol x symbol போடுறோம். close அப்படிங்கற பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணலாம். the right side cornerல red color பட்டனா இருக்கும். சரிங்களா? otherwise cross symbol போட்டுருப்போம். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? க்ளோஸ் பண்ணிக்கலாம். otherwise இந்த மெனு ஃபைல் மெனுல போயிட்டு என்ன இருக்கும்? white or exit அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். otherwise alt F4 is the default key to close the open windows. எத்தனை விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை விண்டோ ஒவ்வொண்ணா க்ளோஸ் பண்ணிட்டே வரணும்னா each and every time you want to press alt F4. How many applications there are opened means that much time you want to press alt plus F4. otherwise alt plus X alt plus Q இந்த மாதிரி maybe different mark அது வேற என்ன பண்ணிக்கலாம்? alt F4 பிரஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. up to this you can see and read well. prepare for exam also. Don't waste your time. Thank you students.